ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு வழி இல்லாமல் கதிரும் ஞானமும் எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய இப்போ கதிரும் ஞானமும் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து நம்ம சக்தி சீறி பாயிற காலம் மாதிரி சம்பவமாக பண்ணுறாருங்க. இதில் 2 பேரும் வந்த வேகத்திலே தலைதெறிக்க திரும்ப ஓடுறானுங்க. அப்படி என்ன நம்ம சக்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லா வழியையுமே நம்ம ஜனனியும் அப்பத்தாவும் சேர்ந்து அடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. பல வழிகளில் இவங்களை எப்படியாச்சும் இந்த ஒர்க் பண்ண விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய பண்ணாங்க. அறிவுகரசியாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும், குணசேகரனாக இருக்கட்டும், எல்லாரோட பிளானுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற பிளான் என்னென்னா கொலை பண்ணணும், அவ்வளோதாங்க. எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டா நம்ம ஏன் பிளானை பண்ணிக்கிட்டு, நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடலாம், நம்மளை தடுக்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் குணசேகரன் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. கதிர் அப்போ தான், அண்ணன் போலீஸ் உங்களை தானே தேடுது, எங்கள் 2 பேரையும் தேடல, இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சும்மா மாசாக போயிட்டு அவங்க அண்ணங்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே பத்திரமா சேஃபாக இருங்க, நான் போகிறேன், நானும் ஞானமும் வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு அங்கே உள்ள எல்லாருமே தீர்த்து கட்டி முடிச்சிடுறேன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, போலீஸ்கிட்ட சொல்லிக்கலாம். இவளுங்க இருக்கிறதுனால மட்டும்தானே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, இவளுங்கெல்லாம் கொன்று புதைச்சிட்டோன்னா நம்ம பணத்தை கொடுத்து எந்த வழியில் வேணால் எஸ்கேப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குணசேகரனுக்கு அப்படியே குழுன்னு இருக்குது. ஏன்னா கதிர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு குணசேகரன் மனம் மகிழ்ந்து விட்டார். ஏதோ இவங்க ராஜாவாகவும் இவங்க ஏதோ வேலை பார்க்குற சிப்பாய் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க கதிரும் ஞானமும். சரிண்ணா நீ பத்திரமா இரு, நாங்கள் போகிறோம், கரிகாலா அண்ணனை நல்லா பார்த்துக்கோடா, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நல்லதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கையோடு கூப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதாவது இன்றைக்கி 10 மணிக்கு நல்ல நேரம், நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி ஞானமும் கதிரும் வர்றானுங்க. 2 பேரே நம்ம சக்தி பார்த்துறாரு. பார்த்த வேகத்துக்கு சக்திக்கு இருந்த கோபமாக வேற லெவலுங்க. வந்த ஞானத்தையும் சக்தி எங்கடா வந்தீங்க இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் எங்கள் வீடு நாங்கள் வருவோம், அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் யாரா இப்போ தெரியும்டா நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி அங்கே இங்கே உள்ள எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இதுக்கு மேலே எவனாவது என் வீட்டு வாசப்படியில் வந்தீங்க அப்படின்னா கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கதிர் சொல்லலாம், உன்னை கொல்லதாண்டா வந்திருக்கேன், அப்போ ஏதோ தப்பிச்சுட்ட, உன் பொண்டாட்டி காப்பாற்றிட்டா, ஆனால் இப்போ உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சக்திக்கு செம கோவம் வருது. நீங்கள் இன்ன வரையும் திருந்தவே இல்லையாடா, திருந்தவும் மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் ஏன் திருந்தணும், எங்களால் திருந்த முடியாது, உங்களை எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. கொலை பண்ண தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ஞானத்தை சும்மா அடித்து ஓட விட்றாங்க. வீட்டில் உள்ள பொம்பளைங்களாக இருக்கட்டும், கட்டின மனைவியே அடித்து துரத்துறாங்க எல்லாருமே. அவனுங்க 2 பேருமே எவ்வளோ போராடி பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க கதிர்கிட்ட, நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா, எப்பட்றா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ஏண்டி திருந்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க, திருந்தினாதான்டா எல்லாமே சரிப்பட்டு வரும், நீ இப்படியே திருந்தாமல் இருந்தால் கண்டிப்பாக உன்னால் அவ்வளோதான், உன் கதையே முடிய போகுது, இதுக்கு மேலேயாச்சும் அண்ணன் முந்தானை பிடிச்சி சுத்தாமல் பொண்டாட்டி புள்ளன்னு வாழை பாடுறா அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. பொண்டாட்டி புள்ளையா, எனக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பேசுவ எவ்வளோ நாளைக்கு உங்கள் அண்ணன் உங்களை கூட வச்சுருக்காரு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் நம்ம நந்தினி பேசி முடிச்சு, அதுக்கப்புறம் சக்தி ரேணுகா போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாச்சும் திருந்தாமல் ஒழுங்காக இருக்கிற வழியை பாருங்கள், இல்லைன்னா நடக்கிறதே வேறையாயிடும், அவ்வளோதான், நீ கட்டின பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையுமே மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவோமே. யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஞானம். கதிருக்கு ஐயையே இந்த ஆள் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறானே, இவன் யோசிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை தானே, மறுபடியும் அவங்க பக்கம் போய் விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறான்,
இங்கே பாரியா அவங்க எல்லாரும் உன் மனசை மாற்ற பார்க்குறாங்க. நீ பாட்டுக்கு வந்து ஐயோ பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, சச்சா இல்லடா கதிரு, நான் அப்படிலாம் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரிலையே, நீ என்ன ஓடி போகிற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா நான் அப்படிலாம் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைப்பா, நீ ஏதோ பண்ணுறன்னு மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் நம்புடா, நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா, நம்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி உன்னை போய் நம்புறது, எப்படி நம்புறது, உன்னை நம்ப முடியாத அளவுக்கு தானே நீ பண்ணி வச்சுருக்க. அடிக்கடி அங்கே இருப்ப இங்கே இருப்ப, இப்போ வந்து மறுபடியும் உன் பொண்டாட்டி சொல்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ஓடினாலும் ஓடிடுவா. அதனால தான் உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா, உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மனசு கேட்கல. என்னடா இது இப்படியே வந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டை ரொம்ப வந்து தீவிரமாயிட்டே இருக்கு. ஆகா இவளுங்க ஏதோ வந்து திட்டம் போடுறாளுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் கதிருக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா வந்துட்டு ஞானம் வந்துட்டு கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரிவரா சொல்லிட்டு ஞானத்துக்கிட்டே ரேணுகா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் கூட இருந்தீங்க போனீங்க அதெல்லாம் சரி, நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கா, அந்த பிள்ளைக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து குவைட்டாக பேசுகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாதுரி, எனக்கு வந்து என் அண்ணன் தான் முக்கியம். அப்புறம் எப்படி உனக்கு பொண்டாட்டி பிள்ளைய விட வந்துட்டு அண்ணன் முக்கியன்ற முடிவு நீங்கள் எப்படி எடுத்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ரேணுகா தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அக்கா நீங்கள் அழுவாதீங்க அக்கா அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொன்னாலும், இங்கே பாரு நான் எவ்வளோ சொல்கிறேன் கொஞ்சம் கூட கேட்காம, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு இருந்தால் நான் என்ன ஜனனி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜனனியும் வந்து பேசுகிறாங்க. மாமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ இதுக்குள்ளே தலையிடாத, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், நீ இதுக்குள்ளே வரவே வராத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் வராமல் வேறு யார் வருவா, எங்கள் அக்காவுக்காக நான் தான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு மேலே நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வராமல் இருந்தாலே வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அப்போ உங்களை அடித்து துரத்துறது தான் நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இதனால் அடுத்தடுத்து பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த இதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக போடும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.